Students, now we are going to revise for our monthly test இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெசன் நம்பர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதனோட டீட்டெயில் கொஸ்டின். டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் த ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், there are two types of modes present in Python. One is interactive mode and another one is script mode. Interactive mode is nothing but the Python prompt is available there soon after we load Python. ஸோ ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49, 50, 51 அண்ட் 52ல் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது என்ன? ஃபைல் நியூ போவோம் இல்லையா, அந்த கான்செப்ட். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட் மோட். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்றது பாருங்கள், இதுதான். சூஸ் ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ப்ரெஸ் Ctrl+N ஷார்ட்கட் கீ இன் டேஷ் இன் பைத்தான் ஷெல் விண்டோ. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a Python untitled blank script text editor will be displayed. So what is our first point? Select file, new file or press Ctrl+N, and then second point, an untitled blank script editor will be displayed on the screen. இந்த டயக்ராம்லாம் நீங்கள் வரைய வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டைப் த ஃபாலோயிங் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோயிங் கோடுன்னு எழுதக்கூடாது, டைப் த பைத்தான் கோட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? டைப் த பைத்தான் கோட் இன் ஸ்கிரிப்ட் எடிட்டர். அதுக்கப்புறம் சேவ் பண்ணோம் இல்லையா. அடுத்தது சூஸ் ஃபைல் சேவ் ஆப்ஷன் டு சேவ் பைத்தான் கோட் ஆர் Ctrl+S இஸ் த ஷார்ட்கட் கீ. த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், 11th படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். அடுத்து என்ன பண்ணுவோம்? என்டர் த ஃபைல் நேம் இன் ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் கிவ் த எக்ஸ்டென்ஷன் .py அண்ட் ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். நவ் இதுதான் இங்கே பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ், செலக்ட் த லொக்கேஷன், இதெல்லாம் தேவையில்லை. இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ், டைப் த ஃபைல் நேம் இன் ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் வித் த எக்ஸ்டென்ஷன் .py அண்ட் ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். இதை கொடுத்துட்டிங்கன்னா நவ் த பைத்தான் ஃபைல் இஸ் சேவ்டு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃபைனலாக எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். Choose run module or press F5 to execute Python code. ஓகேங்களா? If there is any error, if your code has any error அப்படின்னு இருக்கு இல்லையா, if there is any error we have to recorrect the program and again we have to save the file by using Ctrl+S. If the code is error free, what is meant by error free? எரரே இல்லை, அதாவது எந்த மிஸ்டேக்ஸும் கமிட் பண்ணலை யூசர். For all error-free code, the output will be appeared in IDLE window. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸும் நம்ம எழுதணும். எதுக்காக அப்படின்னா, டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் த ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஆன்சருக்காக. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்புட் ஃபங்க்ஷன்? இட் இஸ் யூஸ்டு டு என்டர் த டேட்டா during runtime. And what is the use of print function? It is used to display the result. ஓகேங்களா? பட் இது டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலாக நான் பிக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நாம் என்னென்ன எழுதணும்? The program needs to interact. அதுக்கான ஆன்சர் இந்த பேஜில் இருக்குது பாருங்கள், 53, 54. The program needs to interact with the user to accomplish the desired task. This can be achieved by input and output function. இதை எழுதிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். The input function helps to enter data at runtime by the user. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is enter data at runtime. ஓகேவா? And the output function print is used to display the result. அடுத்தது print function வந்து with example, எல்லாமே எக்ஸாம்பிளோடு கேட்டிருக்காங்க. print function ஞாபகம் வச்சுக்கோங்க. There were 4 examples. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ஜஸ்ட் வேரியபிள் மட்டும், இன்னொன்று
string comma variable. இங்கே multiple string with multiple variable. இந்த four type of print statement எழுதி அதுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இது எக்ஸாம்பிள் கிடையாது, இது சின்டாக்ஸ், இதுதான் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதை நாம் கண்டிப்பாக எழுதணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி input function பாருங்கள். in Python the input function is used to accept the data as input at runtime. இந்த runtime word ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது சின்டாக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். the syntax for input function is variable equal to input அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்ததா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சிட்டி ஈக்குவல் டு என்டர் யுவர் சிட்டி இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெசேஜ், கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது மெசேஜ், இது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இங்கே நாம் கொடுக்குற வேல்யூ எந்த வேரியபிளை போய் ஸ்டோர் ஆகும்னா சிட்டி அப்படிங்கிற வேரியபிளை போய்ட்டு ஸ்டோர் ஆகும். இதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் போகிறோம். ஆக்சுவலாக 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்கு. பட் கீழே இருக்க எக்ஸாம்பிளில் வெறும் இன்புட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த மெசேஜும் இல்லாமல் நீங்கள் ராஜராஜன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து மெசேஜோட டிஸ்பிளே ஆகிருக்கு, இங்கே மெசேஜ் இல்லாமல் டிஸ்பிளே ஆகிருக்கு. அது பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன்சர். எதுக்கான ஆன்சர்னால் எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்து முக்கியமான கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை டோக்கன்? பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன் 2. அதுக்கப்புறம் இருக்கிற வேர்டு தான் முக்கியம். சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ் தட் இஸ் நோன் அஸ் வாட்? டோக்கன்ஸ். உங்களுக்கே தெரியும் அடுத்த பாயிண்ட் என்னன்ட்டு. த டோக்கன் டைப்ஸ் ஆர் என்னென்ன? 5 டைப்ஸ். கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கூட எழுதலாம், தப்பு இல்லை. ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஐடென்டிஃபையர், அண்ட் ஐடென்டிஃபையர் இஸ் எ நேம் டு ஐடென்டிஃபை எ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட். An identifier is a name. It is used to identify பண்ணுறதுனால தான் அது ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட். இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு நேம் தான் என்ன நம்ம சொல்கிறோம்? ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த ஐடென்டிஃபையர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லலாம். அடுத்தது an identifier must start with an alphabet. It may contain digits and it is a case sensitive. It must not be a Python keyword and it does not allow any punctuation character. அடுத்தது கீவேர்ட்ஸ். இப்போ டோக்கன்ஸ்னு ஆரம்பித்து அந்த டோக்கன்ஸ்னால் சீக்வன்ஸ் ஆஃப் லெக்சிக்கல் எலமெண்ட்ஸ்னு எழுதிட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ் அந்த 5 டைப்ஸ் எழுதிட்டு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பிகாஸ் இது டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர். ஸோ சொல்கிறது கவனமாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது கீவேர்ட்ஸ். வாட் ஆர் கீவேர்ட்ஸ்? கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸ். தே ஆர் யூஸ்டு பை பைத்தான் இன்டர்பிரிட்டர். தே ஹாவ் ஸ்பெஷல் மீனிங் ஃபார் இன்டர்பிரிட்டர். இந்த 3 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ ஸ்பெஷல் வேர்ட்ஸு they are used by Python interpreter. They have special meaning for interpreter. They cannot be used for any purpose. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம ஐடென்டிஃபைட்லேயே சொல்லிட்டோம், அதனால் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ they cannot be used for any other purpose. Some of the keywords அப்படின்னு போட்டு குறைஞ்சது ஒரு 8 கீவேர்டாவது நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ். இங்கே வந்து நம்ம டோக்கன்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம், ஆப்ரேட்டர்ஸை பற்றி இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் ஷார்ட்டாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் which represent computation. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் as arithmetic, relation, logical and assignment. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஜஸ்ட் arithmetic ஆப்ரேட்டர்னால் என்னென்ன இங்கேயே கமா போட்டு எழுதிடலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்ல. ப்ளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், ஸ்லாஷ், மாடுலோ. இதில் பைத்தானில் டபுள் ஆஸ்ட்ரிக் இருக்குது, டபுள் ஸ்லாஷ் இருக்குது. இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ரிலேஷனலில் இந்த டேப்லர் காலம்லாம் வேண்டாம், ஏன்னா அவங்க ஆப்ரேட்டரை பற்றி கேட்கல. கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்காங்க? டோக்கன்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷனல் அப்படின்னு ரிலேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஹெட்டிங் மட்டும் போட்டு greater than ஆர் ஈக்குவல் டு, less than
less than or equal to இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுருங்க. அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட் இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதுக்கு அடுத்தது தான் நம்ம பார்க்க வேண்டியது டீலிமிட்டர் அண்ட் லிட்ரல்ஸ். சாரி, delimiter. Python uses the symbol and symbol combination. Python uses symbol and symbol combination as delimiters அப்படின்னு போட்டு some of the delimiters are அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு 8 delimiters உங்களுக்கு தெரியும். brackets யூஸ் பண்ணலாம். அடுத்து பிளாக்ஸுக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா டீலிமிட்டர்ஸ் தான். ஓகேவா? செமிகோலன் இருக்குது, கோலன் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபெமிலியராக இருக்கும். அதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதலாம். அடுத்தது லிட்ரல்ஸ். லிட்ரல் இஸ் a raw data. It is assigned to a variable or a constant. In Python there are various type of literal, numeric, string and boolean. இது வரைக்கும் எழுதினா போதும். எதுக்குன்னா டோக்கன்ஸுக்கு. கிளியர்?